நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஐக்கியத்தை குறித்தும் ஒருமனதை குறித்தும் நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 2. ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த வசனத்துடைய துவக்கத்துல பவுலடியார் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்னா என்ன? இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு மாயையை பின்பற்றுகிறது. அது எப்ப வரும்? உலகத்தாரோடு ஐக்கியம் கொள்ளும் போதே. அப்படியான ஐக்கியத்திற்குள்ளார நாம போகும்போது நம்முடைய வாழ்க்கை தேவனை விட்டு திருப்பப்படுகிறதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வேதாகமத்துல இருந்து பார்க்கணும்னா அது நமக்கு சாலமோன் ராஜாவையே காண்பிக்குது. சாலமோன் ராஜாவுக்கு தேவன் ஞானத்தையும் விவேகத்தையும் அருளி செய்திருந்தாரு. அவரை போல ஞானத்துல தேறினவர்கள் யாருமே இல்ல. அந்த அளவுக்கு தேவனிடத்துல இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி அவங்களோட ஐக்கியமா இருந்த போது தேவனை விட்டு திருப்பப்பட்டார் இல்லையா? 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் துவக்க பகுதியிலிருந்து பார்த்தோம்னா ராஜாவாகிய சாலமோன் பார்வோன் குமாரத்திய நேசிச்சதோடு அல்லாம மூவாப்பியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர்னு எல்லா ஜாதியில இருக்கிற ஸ்திரீகள் மேலயும் ஆசை வச்சிருக்காரு. அப்படியாக அவர் இந்த உலகத்தாரா இருந்தவங்களோட ஐக்கியமா இருந்தாங்க. ஆனா தேவன் என்ன சொல்லியிருந்தாரு? அதே அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். இந்தபடியாக அந்நிய ஸ்திரீகளோடு அவர் ஐக்கியம் கொண்டிருந்து அவங்கள தன்னுடைய மனைவியாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இப்படி இருந்ததுனால அவர் அந்நிய தேவர்களையும் சேவிக்கிறவராக மாறி போனாரு. அப்போ அவர் பெற்றிருக்கிற ஞானத்தினால அவருக்குண்டான பயன் என்ன? உண்மையான தேவனை அறிந்து கொண்டு அவர் நமக்கு கொடுத்த கட்டளைய அவரால் பின்பற்ற முடியாம போயிடுச்சு. என்னை தவிர வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம்ங்கிற முதலாவது கற்பனையை அவர் மறந்துட்டாரு. அப்படியாக அவர் வழிவிலகி போனதற்கான காரணம் அவர் அந்நிய பெண்களோடு ஐக்கியம் கொண்டிருந்ததே. இந்தபடியாக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் எதனால வருது? அந்நியர்களோடும் உலகத்தாரோடும் ஐக்கியம் கொண்டிருப்பதனால. அவர்களுடைய வழிகளை கற்றுக்கொள்வதற்கு அவங்க ஏதாவது ஒரு வகையில நம்மை திசை திருப்புவாங்க. அதற்கேற்றவாறே பிசாசும் கன்னிகளை வைப்பான். இதுல இருந்து நாம சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்ள நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும் இல்லையா? ஒரு காலத்துல நாம தேவனை அறியாம இருந்தோம். அப்போ நம்முடைய சுய இச்சலின்படி நடந்து கொண்டிருந்தோம். ஆனா தேவனை அறிந்து கொண்ட பிற்பாடு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிபவர்களாக இருக்கணும். சாலமோன் ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியாம அந்நிய ஸ்திரீகளோடு ஐக்கியப்பட்டிருந்ததால அவர் நிலை மாறி போனாரு. ஆனா நாம என்ன செய்யணும்? 1 பேதுரு 1 அதிகாரம் 14வது வசனத்துல பார்த்தோம்னா, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. அப்படியாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அந்த கீழ்ப்படிதல் எப்படி வரும்? அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிபவர்களாக நாம இருக்கணும். அதற்கு நாம தேவ பிள்ளைகளோடும் நமக்கு அருளி செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானோடும் ஐக்கியமா இருக்கணும். அப்படியாக நாம இருக்கும் போதே நம்முடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படுவோம். முன்ன நம்முடைய சுய இச்சைகளின்படி நடந்து கொண்டு இருந்தோம் இல்லையா? அதையெல்லாம் விட்டொழித்து அவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை புதுப்பிக்க ஆரம்பிக்கும். அப்படியாக நாம இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சத்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படியாக நாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் விதமாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த உலகமும் அதன் நிச்சயம் நம்மை பாவ இருளுக்குள்ளார இழுக்குது. நாம் அந்த பாவ இருளுக்குள்ளார சிக்கொண்டு அநேக கவலைகள் கஷ்டங்களுக்குள்ளார போய் துன்மார்க்கமான வழிகளுக்கு உட்படுகிறவர்களாக இருக்கிறோம். இது நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியே பாதிக்கிறதாக இருக்கு. அப்படியான காரியத்தை செய்பவர்களாக நாம இருக்கலாமா? நாம தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறிந்து அதற்கு கீழ்ப்படிபவர்களாக இருக்கணும். அதை நாம அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் தேவைப்படுது. தேவ ஜனங்களோட ஐக்கியம் தேவைப்படுது. இப்படியான ஐக்கியத்தை கொண்டிருந்து
தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி நடந்தோமேயானால் நாம் இதிலிருந்தெல்லாம் ரட்சிக்கப்படுவோம். அப்படியான ரட்சிப்பை நமக்கு அருளி செய்வதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு நம்முடைய ஐக்கியம் எல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மக்களோடு இருக்காம தேவனை பற்றினதாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற விதமாக அந்நிய நுகங்களை கொண்டு வருகிற உலகத்தாரோடு ஐக்கியமா இருக்காம நீர் எங்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியானவரோடும் தேவ ஜனங்களோடும் ஐக்கியமா இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆம் தகப்பனே, அந்தபடியாகவே உம்முடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிபவர்களாக மாற முடியுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியான ஐக்கியத்திற்குள்ளானவர்களாகி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியர்லுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.